கேட்டு பொண்ணுங்களுக்கு வலிக்காம இருந்தா போதும். ஒரு கவிதை. உங்களுக்கு ஏன் நிப்பல்ஸ் இருக்கு தெரியுமா? கர்ப்பப்பையில முதல் சில வாரங்களுக்கு என்னுடைய கேர்ள் பெஸ்டி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி வீட்டில் ஒரு ஈவெண்ட் இருக்கு வான்னுட்டு. ஓவரிஸா இருக்கிறத டெஸ்டிஸை மாற்ற தொடங்கும். பப்ளிக் பிளேசஸ்ல குழந்தைய வச்சுக்கிட்டு அதை கவனிக்கிற விதம் இருக்கே, செம்ம கியூட்டா இருக்குங்க. நான் வாரிசு கல்யாணம் பண்ணிட்டு கொடுக்கணுமா இல்லை அப்படியேவா? ஓன்னு சொல்லுங்க, நான் வரேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஒவ்வொரு ஆணுக்குள்ளையும் மறைந்திருக்கும் ஒரு பெண். என்னது, எங்களுக்குள்ளேயும் ஒரு பெண்ணா? ஸோ ஒரு பெண்ணுக்குள்ளேயும் ஒரு ஆண் இருக்கிறாள், ஒரு ஆணுக்குள்ளேயும் ஒரு பெண் இருக்கிறாள். ஸோ இதை மறுக்காதீங்க அண்ட் மறக்காதீங்க. ஹவு ஃபேசினேட்டிங் கைஸ். ஸோ இந்த மாதிரி சிந்தனைகள் நம்மளோட பல பிரச்சனைகளை வேறுபாடு பார்க்காம ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்கே நிறைய பிரித்து விடுற வேலைகள் தான் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாம் முடியறதுக்குள்ள முழிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? எல்லாம் முழிச்சுக்கலாமா இல்லை பிரிஞ்சு கிடக்கலாமா? முடிவு உங்க கையில். பியாண்ட் பயாலஜி படைப்பின் சாராம்சமாக இருக்கும் பெண் சக்தியுடனான தொடர்பு. ஃபெமினினிட்டி என்றது வெறும் ஜெண்டர் மட்டுமே கிடையாது. அது ஒரு சக்தி, அது ஒரு கருணை, அது நம் இருப்புக்கு சமநிலையை கொண்டு வரும் ஒரு சக்தி. இது மென்மையில் வலிமை, வளர்ப்பில் மீள்தன்மை, உள்ளுணர்வில் ஞானம். ஆனால் எங்கோ ஒரு வழியில் சமூகம் ஒரு பிளவை உருவாக்கியது. எப்போதும் உள்ளார்ந்ததாக இருந்ததை மீட்டெடுப்பதற்கான இயக்கங்களுக்கு வழிவகுக்குகிறது. ஒருத்தர் உண்மையிலேயே ஃபெமினிட்டி, பெண்மையை புரிஞ்சுக்கினா ஃபெமினிசம் என்ற வேர்டுக்கு இடமே இருக்காது. ஏனென்றால் பெண்மை அதன் தூய்மையான வடிவத்தில் தாழ்ந்ததோ உயர்ந்ததோ அல்ல. அது அப்படியே, அது சரிபார்ப்பு அல்லது போராட்டத்தின் தேவைக்கு அப்பாற்பட்டது. ஃபெமினிசம் ஒரு நெசசிட்டியாக இருந்தது, உலகத்தின் இம்பேலன்சஸ் எல்லாம் இதுக்கும் ஒரு ரெஸ்பான்ஸாக இருக்கிறதுக்கு. ஆனால் அதோடைய கோல் சண்டை போடுவது இல்லை. அது எப்போதும் இருந்த நல்லிணக்கத்தை அங்கீகரிப்பது, தழுவுவது மற்றும் மீட்டெடுப்பது. ஸோ த கன்க்ளூஷன் இஸ், இந்த விமென்ஸ் டேக்கு நம்ம ஸ்லோகன் சொல்கிறதாகட்டும், இல்லை இது சரி இது தப்புன்னு ஒரு டிபேட்டுக்குள்ளே இறங்குறதாகட்டும், இதெல்லாம் விட்டு பெண்மையை கொண்டாடுவோம். லெட்ஸ் செலிப்ரேட் ஃபெமினினிட்டி. அதை பாதுகாக்குவதற்கல்ல, அதை புரிந்து கொள்ளுவதற்காக. ஏன்னா நாம் உண்மையிலே அதை பார்த்தோம்னா, மதித்தோம்னா, தழுவி கொடுத்தோம்னா எப்பவும் என்னவாக இருந்ததோ அதற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. அங்கே இருக்கும் பெண்களுக்கு எல்லாம் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்கள் பவர்ஃபுல் மட்டும் கிடையாது, நீங்கள் தான் பவரே.